உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஷபீர், ராகுல், பிரியங்கா, சோனியா, கெஜ்ரிவால்னு ஒரு பக்கம் இந்த ஸ்டார் கேம்பெயினா இருக்கு, அந்த பக்கம் மோடி, அமித்ஷா இருக்கிறாங்க. இதை ஓட்டுகளா கன்வெர்ட் பண்ற கேம்பெயினை, பிரச்சாரத்தை யார் எடுத்தது கிரவுண்ட்ல? உங்களுக்கு பிஜேபியோடைய கேம்பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோடி இமேஜை முன்னிறுத்தி தான் நடக்கிறது. ஒட்டுமொத்த கேம்பெயின் அப்படின்றது மோடி இமேஜை முன்னிறுத்தி தான். அதில் வேற எந்த லீடரும் ப்ரொஜெக்ட் பண்ணுறதில்ல பிஜேபி. இப்போ ஒரு நபரை மட்டும்தான் பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அது மோடி தான், வேற யாரும் கிடையாது. அவருக்கு 75 வயது ஆனாலும் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, அவர் தொடர்வார். ஏன்னா கேஜ்ரிவால் அந்த பால தான் போட்டாரு. போட்ட உடனே இவங்க பதற்றம் ஆயிட்டு இல்ல அந்த மாதிரி ஒரு ரூலே இல்லைன்றாங்க. பட் எடியூரப்பாக்கு அந்த ரூல் இருந்துச்சு, மற்றவர்களுக்கு அந்த ரூல் இருந்துச்சு, எல்கே அத்வானிக்கு இருந்துச்சு, யஷ்வந்த் சின்ஹாக்கு இருந்துச்சு, எல்லாருக்கும் இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜகக்குள்ளேயே ஒரு விதமான முரண்பாடு என்பது ஏற்பட்டிருக்கு. பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லாரையும் ஓரங்கட்டிட்டாங்க. அமித்ஷா அண்ட் மோடி 2 பேரும் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டார்கள் அப்படின்றது. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸையும் இவங்க ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க அப்படின்றது இருக்கு. அப்போ இந்த எலெக்ஷன்ல பாஜகக்குள்ளேயும் ஒரு குளறுபடி அப்படின்றது இருக்கு. ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு அதிருப்தி என்பது இருக்கு. ஆர்எஸ்எஸ் மட்டத்திலையும் ஒரு விதமான அதிருப்தி இருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய ரெக்கமெண்டேஷன்ல எந்த கேண்டிடேட்டுக்கும் கொடுக்கல. நீங்க யோகி ஆதித்யநாதோட ரெக்கமெண்டேஷன்ல எவ்வளவு பேருக்கு யூபியில சீட்டு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவுக்கு இல்ல. சிவராஜ் சிங் சௌஹானுடைய கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? யாரும் கிடையாது. வசுந்தரா ராஜே அவரே எங்க இருக்காருன்னு தெரியாது. சோ அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளேயே மோடி அமித்ஷாவுடைய டாமினன்ஸ் அதையும் தாண்டி பெருசாயிருச்சு அப்படின்னும் போது அதெல்லாம் களத்துல ஒரு விதமான இம்பாக்ட கிரியேட் பண்ணுது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பிரதமர் மோடி இப்படி பேசுறது. எப்படி பார்க்கறீங்க ஷபீரோட கருத்து? இல்ல, இந்த வாட்டி ஆர்எஸ்எஸ் அதிருப்தியில் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இப்போ ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், கடந்த 5-6 ஆண்டுகளாக அவர்களுடைய அதிகாரம், பாஜக மீது இருக்கக்கூடிய அவர்களுடைய அதிகாரம் தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது. முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒரு அழைப்பு விடுத்தால் பிரதமர், அது அடல் பிஹாரி வாஜ்பாயா இருக்கட்டும், இல்ல திரு மோடி அவர்களே ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதல் காலகட்டத்தில் நாக்பூர்ல சென்று அவரை சந்திப்பார்கள். இப்பொழுது ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு ஒரு ஃபீலிங், அவர்களுக்கு இன்ஃபேக்ட் ஜேபி நட்டா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே ஆர்எஸ்எஸ் முக்கியத்துவத்தை கேள்வி கேட்கும் வகையில் அவர்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு அவசியம் அப்படிங்கிற ரீதியாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. சோ மிக முக்கியமாக பாஜக என்பது இந்த முறை அதாவது ஒரு குறைந்த எண்ணிக்கையில இடங்கள் கிடைத்தால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெஜாரிட்டி ஒரு 275 280 கிடைத்தால், ஒரு வேளை பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் மகிழ்ச்சியா இருப்பார். 330 340 விட 270 280 வந்தாலும் பாஜகவுடைய பெரும்பாலான தலைவர்கள் இருக்கு, பிரச்சனை இருக்குன்றீங்க. ரைட், நான் உங்களோட இறுதி கருத்தை இல்ல நான் உங்களோட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். சுருக்கமா ஆச்சாரி, ரொம்ப சுருக்கமா நானும் சொல்லிடுறேன். அதாவது ஆச்சாரி சார் இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி, ஜேபி நட்டாவுடைய இன்டர்வியூ, ஆர்எஸ்எஸ் உடைய தயவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், நான் திரு புகாரி அவருக்கான நேரம் உங்களோட இறுதி பார்வையிட முடிச்சாரு. இல்ல ஐம் சாரி திரு ஆச்சாரி, டைம் இல்ல. அதாவது ஏன் இந்த பதற்றத்தில் மோடி இறங்குகிறார், ஏன் இப்படி பேசுறார் அப்படின்னா, இந்து சமுதாயத்தினுடைய ஆவி முக்தேஸ்வர் ஆனந்தே இது பிரான் பிரதிஷ்டா செய்ததே தவறு என்று சொன்னதுனாலும், இது ஒரு மத நிகழ்ச்சி. எப்படி பார்த்தாலும் இந்த மத நிகழ்ச்சியை இவங்க மதத்தினுடைய வழிபாட்டுக்கு எதிராக பிரான் பிரதிஷ்டை செய்ததே தப்பு, முழுமையாக கட்டப்படாத கட்டடத்தை அரசியல் உள்நோக்கத்தோடு இவர்கள் திறந்ததே தப்பு என்று சொன்னதனால் இந்துக்களே புறக்கணித்து விட்டார்கள் பாஜகவை. இன்னொன்று அவர் சொன்னார், யோகி அப்படியே ஸ்ட்ராங் ஹோல்டில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு. எத்தனை முறை நீதிமன்றங்கள் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சியை குறை கூறியது என்று சொன்னால், உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், லக்கிம்பூர் கேரி இன்சிடென்ட்ல, லக்கிம்பூர் கேரியில் ஃபார்மர்ஸ் மேலே வண்டி ஏற்றி கொன்ற போது the court would be forced to declare that the UP government is dragging its feet in the case என்று சொன்னது. உன்னாவ் கற்பழிப்பின் போது the court would be forced to declare that law and order has collapsed in the state என்றது. இங்க அஃப்ரின் ஃபாத்திமாவோட வீடு இடிச்சாங்க பாத்தீங்களா, புல்டோசர், அந்த ஒன்றரை மட்டும் சொல்லிடுறேன். புல்டோசர் சொன்னாங்க பாத்தீங்களா, அஃப்ரின் ஃபாத்திமா வீடு. அவருடைய வழக்கறிஞர் தெளிவா சொன்னாரு, யூபியினுடைய ஆக்ட் படியே, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட், அர்பன் பிளானிங் டெவலப்மெண்ட் ஆக்ட் படியே நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. சொல்லிடுறேன், நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. 30 days பீரியட் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. செக்ஷன் சப் கிளாஸ் 2 படியே அவங்க அப்பீலுக்கு போயிருக்கணும், அதுவும் கொடுக்கல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன தெரியுமா பண்ணாங்க, அஃப்ரின் ஃபாத்திமாவுடைய அப்பாவுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பில்டிங் அவங்க அம்மா பேர்ல இருக்குது. இவ்வளவு மட்டகரமாக பழிவாங்குவதற்காக சொல்ல விரும்புறீங்க? எஸ், உங்களோட இறுதி கருத்தோட முடிக்கலாம்.
மேடம் ஆக்சுவலி இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறாங்க இல்லைங்களா? ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மதர், ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குள்ள உள்ள ரிலேஷன் ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன். ரொம்ப சுருக்கமா சார், அவர் வெச்ச குற்றச்சாட்டு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. சோ அந்த அதாவது அந்த குற்றச்சாட்டு வந்து நான் வந்து மறுக்கிறேன். இது மாதிரி வந்து சபீர் சொன்னது வந்து நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன். சங்கராச்சாரியாரே ஆன்டி ஹிந்துட்டாங்க. சங்கராச்சாரியாரே ஆன்டி ஹிந்து சொல்லிட்டாங்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.